வணக்கம் தமிழ்நாடு, இது உங்கள் ராகினி. 2026 தேர்தல் நெருங்குற நேரத்துல இன்னைக்கே பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மெகா மடலை தொண்டர்களுக்கு எழுதியிருக்காரு. மத வன்முறையை தூண்டி தமிழ்நாட்டை துண்டாட பார்க்கும் பாஜகவையும் அதுக்கு அடிமையா இருக்கிற அதிமுகவையும் வேரோடு அறுப்போம்னு ஸ்டாலின் சார் மடல் மூலமா ஒரு போர்ப்பரணியையே பாடியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி பாயிண்ட்டுகள். 1. பேரறிஞர் அண்ணா வளர்த்தெடுத்த இந்த திராவிட மண்ணுல மத வன்முறைக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாதுன்னு ஸ்டாலின் சார் தன்னோட மடல்ல மிகத் தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. 2. 2026 தேர்தலை குறிவச்சு பாஜக திட்டமிட்டு தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்ட பார்க்கிறாங்க. அவங்களோட அந்த சதி வலைய திமுக தொண்டர்கள்தான் முறியடிக்கணும்னு கட்டளையிட்டிருக்காரு. 3. அண்ணா பேர்லயே கட்சி வச்சுக்கிட்டு அவர் எதிர்த்த ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்புக்கு இப்போ அதிமுக ஜே போடுதுன்னு எடப்பாடியார ஒரு பிடி பிடிச்சிருக்காரு. 4. மாநில சுயாட்சிய பத்தியே பேச பயப்படுற அதிமுக இப்போ பாஜகவோட அடிமையா மாறி தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ள பார்க்குதுன்னு காரசாரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. 5. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிச்சாலும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு பொருளாதாரத்துல உயர்ந்து நிக்குது. இந்த வெற்றியை மக்கள் கிட்ட கொண்டு போங்கன்னு தொண்டர்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. 6. பவள விழா கொண்டாடுற நம்ம இயக்கத்துக்கு இது ஒரு முக்கியமான போர்க்களம். ஆரிய திராவிட போரோட அடுத்த கட்டம்தான் இந்த 2026 தேர்தல்னு ஒரு மாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. 7. இன்னைக்கே அண்ணா சிலைக்கு மாலை அணிவிச்சிட்டு அமைதி பேரணி போற அதே வேகத்துல 2026ல 200 தொகுதிகள்ங்கிற இலக்கை அடைய களத்துல இறங்குங்கன்னு மடல முடிச்சிருக்காரு. கண்ணா, ஸ்டாலின் சாரோட இந்த மடல் வெறும் கடிதம் இல்ல, இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு வார்னிங் ஷாட். அண்ணா வழியில மதசார்பற்ற அரசியலை திமுக காப்பாத்துமா இல்ல பாஜகவோட சதிவலை கை கொடுக்குமா? 2026ல இந்த ஆரிய திராவிட போருக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு பாஸ். இட்ஸ் a battle for the identity of தமிழ்நாடு பாஸ். ஸ்டாலின் சாரோட இந்த மடலுக்கு அண்ணாமலை மற்றும் எடப்பாடியார் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க? 2026ல யாருடைய வியூகம் ஜெயிக்கும்? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is ராகினி signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.